Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challengeோட day 16 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட்ஸ் தான் அந்த சிஸ்டர் மேக்சிமம் பார்ப்பாங்க. அந்த லாங் வீடியோல இது வரைக்கும் எனக்கு அவ்வளவு கமெண்ட் பண்ணது கிடையாது. ஷார்ட்ஸ்ல சொல்றாங்க நல்ல மீல் வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்குது, நல்ல மீல் ஐடியாஸ் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி கிடைக்குது உங்களோட வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுதான் இப்போ டிஃப்ரெண்டா கான்டினென்டல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா அதை எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம்? அதுதான் நம்மளோட வீட்டுகள்ல இருந்துட்டு எல்லாருக்கும் சமைக்கிறதுல நமக்கும் ஒரு பகுதி கொஞ்சம் எடுத்து சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். இல்லன்னா 2-3 டேஸ்ல கண்டிப்பா வந்து அதை வந்து விட்டுருவோம் நம்ம. சோ அந்த ஃபோக்கஸ் பண்ணி தான் இவ்வளவு தூரம். அதுல நிறைய பேர் டெய்லியுமே இவ்வளவு நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் போடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரி. சோ நீங்களும் இன்னும் வந்து வீடியோஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். எப்பவுமே வந்து முயற்சி பண்றதுக்கு முன்னாடி யோசனைகள் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட லைஃப்ல நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லபடியான ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல நீங்க இருக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அதனால ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஓமம் இருக்கு இல்லையா, ஓமத்தை வந்து பாயில் பண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்குமே நல்லது, நம்மளோட ஜீரண சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சோ குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்லி கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. பார்லி கஞ்சி கண்டிப்பா குடிக்கலாம். இதுல வந்து நீர் சத்து இருக்கு இல்லையா, பார்லி அரிசியில வந்து நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெயிட் லாஸ்ல நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள் எல்லாம் சொல்றோம்ல, இந்த பார்லி அரிசியில நீர் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. சோ அதனால அதை வந்து கஞ்சி வடிவலையோ இல்ல சாதமாவோ இல்லாட்டினா ஒரு இட்லி தோசை பேட்டர் மாதிரி பண்ணியோ நம்ம ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து எடுத்துக்கலாம். நானும் ஏதாவது அதை வச்சு ரெசிபிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் வந்து எனக்கு அதற்கு ஏத்தாப்புல இருக்க மாட்டேங்குது. ஷுவர், கண்டிப்பா நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். சரிங்களா? சோ அதனால அது எவ்வளவு ரேட்ன்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு சிஸ்டர் கூட அதுக்கு கீழே கமெண்ட் வந்தா 50 to 70 rupees வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஹெல்தியான வெர்ஷன்ல மாறிட்டு வரோம். அது எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கணும். நமக்கு வந்து தேவையான அளவா போட்டு நம்ம செஞ்சு வேஸ்ட் பண்ணாம அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து என்ன யூஸ் பண்றீங்க சிஸ்டர்? கிளாரிட்டி நல்லா இருக்கு. இதுதான் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் அதுதான். நான் வந்து நத்திங் ஒன்னு சொல்லிட்டு போன் நேம், என்னோட போன் நேம் என்னன்னு கேட்டாவே நத்திங் அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்க, நத்திங் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க எல்லாருமே. ஆனா போன் நேமே அதுதான், நத்திங் ஒன். அதான் நான் வந்து யூஸ் பண்றேன். அந்த போன் வந்து உண்மையாவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சு நம்ம வச்சிருப்போம்ல, அது மாதிரி என்னோட போனு. ஹஸ்பண்ட் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கம்மியான ஒரு போன் தான் வச்சிருந்தேன். அப்புறம் அவராவே அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இதுலயே இந்த 4 yearsல ஒரு 4-5 போன் மாத்தி கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த போன் ஒரு 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 1 yearக்கு மேல வச்சிருக்கிறேன் நானு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. கிளாரிட்டி உண்மையாவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட போன். நிறைய பேர் கேட்பாங்க கேமரால எடுத்தீங்களான்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிளா இருக்கும். சோ அதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர். மோட்டிவேஷன் சூப்பர் சிஸ்டர். எல்லாரும் டெய்லியும் வந்து இதுதான். நம்ம வந்து நிறைய வாழ்க்கையில அடிபட்டு இருப்போம். அதுதான் வந்து மோட்டிவேஷன்ல வர்றது. சோ அதுதான் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்ற ஒரு விஷயம் தான். ஈஸியா வந்து மோட்டிவேஷன் பண்ணிட முடியாது யாருனாலையும். அவங்க அதுல வந்து அனுபவிச்சு ஒரு விஷயம் கத்திருப்பாங்கல்ல, அதனாலதான் ஃப்ளோல வருது. இதை நான் வந்து எழுதி வச்செல்லாம் நம்ம வந்து பேச மாட்டோம். நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா பேச வரும். இப்ப நான் வந்து இப்ப என்னடா நீங்க இப்ப நோட்டு பாக்குறீங்க அப்படின்னு கூட நினைக்க வேணாம். என்னன்னா நான் வந்து நீங்க கேட்டிருக்க கமெண்ட்ஸ அப்படி லைட்டா டிப் மாதிரி மட்டும் எழுதியிருப்பேன். நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்றத மாதிரி, அவ்வளவுதான். ஏன்னா அதை ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் மிஸ் பண்ணிட கூடாது இல்லையா அப்படின்ட்டு நான் அதை வந்து இது பண்ணுவேன். சோ அதுதான். அதுக்கப்புறமா
ரொம்ப நன்றி. எல்லாருமே மோட்டிவேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க ஃபேனை வச்சு ஆட்டிட்டு இருக்கு, வேகுது, அதனாலதான் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பண்றது பெரிய விஷயம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரிய கமெண்டா சசிகலா சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன்னா உண்மையாவே நான் செல்ஃபாவே நான் வந்து உண்மையாவே நான் ப்ரௌடா நினைச்சுக்கிறேன். இந்த யூடியூப்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீடியோ போடுவாங்க, நாளைக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. வியூஸே வரலனால நான் வந்து போட்டுட்டே இருந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஆனாலுமே இந்த டயட் சேலஞ்ச் எடுத்து ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறதுன்றது ஒன் டே ஃபுல்லா ஒரு டஃபஸ்ட் விஷயம். அது அந்த லைன்ல உள்ளவங்களுக்கு அது வந்து புரியும் ரொம்பவே நல்லா. அது உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு புரிஞ்சு அதான் அந்த சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, நீங்க பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு 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 அப்ரிசியேஷன் கிடைக்குதுனாலே உண்மையாவே அது வந்து சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளோட இதை பண்ணிட்டே இருப்போம். அதுல பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டெய்லியும் என்ன சாப்பிடணும்னு கரெக்டா என்ன கோச் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் எப்பயுமே நான் வந்து அதை வந்து அந்த அப்ரோச் அக்செப்டே பண்ணவே மாட்டேன். நான் உங்களுக்கு நான் எந்த வடிவுல இததான் நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது யூடியூப்ல, அதையே நான் பண்றேன், அதன் மூலமாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ல மட்டும் பாருங்க. அதுலயே அதை பாருங்க, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதுதான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு அதே இதுல அதை டவுட் கேட்டிருப்பேன், அதே இதுல அதே டவுட்டையும் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க போல அப்படின்னு தோணும். சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து போன சேலஞ்சில வந்து நான் 4 kg குறைச்சேன் சிஸ்டர். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 kg வந்து ரொம்ப ஈஸியா வந்து குறையும். ஏன்னா வந்து வாட்டர் கண்டென்ட்ல இதெல்லாமே குறையும். அதுக்கப்புறமா அடிமட்ட கொழுப்பு குறையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க உங்க சமையல்ல வந்து ஆயில் எல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நிறைய தண்ணி, கரெக்டா தூக்கம், கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ் இதெல்லாமே கரெக்டா எடுக்கிறீங்களான்னு நல்லா செக் பண்ணுங்க. குவான்டிட்டி வந்து அதிகமா எடுக்காதீங்க, கம்மியா எடுக்கிறீங்களான்னு பாருங்க. சோ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? லோ கலோரிஸ் ஃபுட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பீனட் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல வந்து நமக்கு புரோட்டீன் இருக்கு, ஆனா அதுல வந்து ஃபேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அளவுன்றது அதுல இருக்குது. சோ அததான் சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பழைய ட்ரெஸ் வந்து போடணும் சிஸ்டர், நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கிறேன் நானு அப்படி சொன்னா கண்டிப்பா சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு சூப்பரா போடலாம். சரிங்களா? நம்ம ஆசைப்பட்ட ட்ரெஸ்கள் எல்லாமே என்னையவே சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும் சிஸ்டர் உங்களை மாதிரி அப்பெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு சிலரை பார்த்து நானுமே வந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் தான் நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணேன். சோ நல்ல ஒரு பொறாமை வந்து நல்லத ஒரு பொறாமை. இப்ப எங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, படிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கோங்க, படிக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக பொறாமப்படுற தப்பு கிடையாது. ஆனா வேற விதமா நம்ம பொறாமப்படுறது கண்டிப்பா தவறு. இப்ப நான் இந்த விஷயத்த செய்யணும் அவங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவா எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால சூப்பரா குறைச்சிட்டு சூப்பரா போடலாம் ட்ரெஸ். நானே போட்டேன், நீங்க முடியாதா? முடியும். அதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நிறைய தடைகள் வரும், அதை தாண்டிதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ் கொண்டு வர முடியும். தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி சிஸ்டர் என்ன சொல்லிருந்தாங்க, 106ல இருந்து பிரீத்தி சிஸ்டர் வந்து 106ல இருந்து 102 கிலோ வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 4 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுவும் நல்லா சாப்பிட்டு குறைச்சிருக்கேன். உங்களை சாப்பிட்டியான்னு ஒருத்தவங்க நல்லா தின்னுட்டே இருக்கேன், எங்கிட்டு வீட்டுல இருந்தே வெயிட் லாஸ் பண்றதுன்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல அந்த கமெண்ட், அதுக்கு அவங்க ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டுதான் குறைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர், ரொம்ப தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு கீழேயும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க வந்து குறைச்சிங்க, என்ன ஃபாலோ பண்ணீங்க? வினி சிஸ்டர் சொன்னதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது அவ்வளவு சந்தோஷமாச்சு. அதே சிஸ்டர் வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு போட்டாலுமே அந்த கமெண்ட்ல எல்லாமே கேட்டுட்டே இருப்பாங்க. சோ சிஸ்டர் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், முடியும் உங்களாலையுமே. சரிங்களா? சின்னதா கூட சீட் பண்ணாதீங்க, கண்டிப்பா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் பிசிஓடி எனக்கு வந்து இருக்கு. டாக்டர் வந்து நெல்லிக்காய் ஜூஸ், காட்டு நெல்லி ஜூஸ் ஏதோ குடிக்க சொன்னதான் சொல்லியிருந்தீங்க. குடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. டாக்டரே சொல்லியிருக்காங்க, அப்ப குடிச்சுதானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சிஸ்டர். நெல்லிக்காய் ஜூஸ் நல்லது. சரிங்களா? வெயிட் லாஸ்க்குமே நல்லதுதான், பிளட்டுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது நெல்லிக்காய். அப்புறம் நான் வந்து வெஜிடேரியன் சிஸ்டர். எக் ஆம்லெட் எல்லாம் போடுறீங்களா? அதுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க.
கடலை மாவு இருக்கு இல்லையா, வெஜ் ஆம்லெட்னு நானே ஆல்ரெடி நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் கடலை மாவு வச்சு பண்றது. அது மாதிரி பண்ணிக்கலாம். புரோட்டீன் ஃபில்லிங்கா இருக்கும், அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம பண்ணலாம். அப்புறம் சோயா சங்க்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வெஜ் ஆம்லெட் சோயா சங்க்ஸ் வந்து ஏதோ ஒரு மசாலா மாதிரி பண்ணி, இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வெஜிடேரியன்ஸ்ல இருக்கு. நிறைய பயர் வகைகள், அதுல எல்லாம் புரோட்டீன்ஸ் இருக்கு. சரிங்களா? 1 hour வாக்கிங் பண்றதை நான் அரை மணி நேரம் பிரிச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, மேக்சிமம் 1 மணி நேரமா பண்றது இன்னும் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அரை மணி நேரம் பிரிச்சு பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ராகியும் ஆப்பிளும் வச்சு ஸ்மூத்தி பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்மூத்தி பண்ணி சாப்பிடலாம், ஆனா எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், ஆப்பிள அப்படியே சாப்பிடுங்க. ஃபில்லா நீங்க ஒரு ஆப்பிள் அப்படி கடிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபைபர் நல்லாவே கிடைக்கும். அதுவே நீங்க வந்து ஒரு ஜூஸாவோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அதோட அந்த நார்ச்சத்து ஃபைபர் வந்து குறையும். சோ அதுதான் வந்து சொல்ல வரேன். சோ உங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா குடிங்க, வித்தவுட் எனி சுகர். சரிங்களா? எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை வச்சு தோசை மாவு நேற்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தோம். அதை வச்சு இட்லி ஊத்தலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா ஊத்த முடியாது. பயறு அப்படி பிச்சு பிச்சு களி மாதிரி வரும். அதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. தோசை மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி இல்லைன்னா இட்லி மாதிரி சாப்பிடணும்னு வச்சீங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரி நல்லா முந்துன்னு போட்டு மூடி போட்டு அப்படி வேக வச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? அதுதான். இந்த மாதிரி கொண்டக்கடலை மட்டும்தான் வச்சு பண்ணணும்னா கிடையாது. இந்த பெசரட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கிரீன் மூங் தால், அந்த கிரீன் பச்சை பயிறு அதை வச்சு, அப்புறம் மிக்சடு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அடை தோசை எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. தோசை எல்லாம் சாப்பிடுறதுக்கு. இட்லி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வித்தவுட் ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இட்லி பேட்டர்ஸ் வந்து இருக்குது. கருப்பு கவுனியை வச்சிருக்கு, பார்லி அரிசியை வச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பாசிப்பருப்பு வச்சு கூட இட்லி தோசை இருக்கு. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். சரிங்களா? சோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கொண்டக்கடலை தோசை மாவை வந்து புளிக்க வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா புளிக்க வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பருப்பு வகைகள்ல நம்ம பண்ற எல்லா தோசையுமே உடனே நம்ம வந்து அரைச்சு சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்புறம் வைரகுமார்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்துச்சு, வந்துருந்து. இப்பதான் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 76ல இருந்து இப்போ 69 kg வந்திருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் சிஸ்டர். உண்மையாவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. சூப்பரா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ எல்லாருமே வந்து சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணும் சிஸ்டர்ஸ். சோ கிவ் அப் பண்ணாதீங்க. பாதி கடல் வந்தாச்சு. எப்படின்னா 30 daysல வந்து 15 நாள் முடிச்சு 16க்கு வந்துட்டோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 15 நாள்ல நான் இன்னும் என்னடாவது ரெசிபிஸ் போடணுமோ அதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி போடுறேன். சரிங்களா? சோ தான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம். இன்னைக்கு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு போனாரு. இது செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. சோ அதனால போயிருந்தாரு. அது எல்லாமே கூட இருக்குது, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் உங்களோட குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ அதுக்காக தான் இப்போ ஒரு vlog பண்றாங்களா, ஒரு டைம் பாஸ் ஆன வீடியோனா நம்ம அதை ஷேர் பண்ணணும்னு கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால பயன்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் பண்ணணும். அது நிறைய பேர் வந்து இதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.95 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து எனக்காக போடுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி அதை ஆட் பண்ணி நான் வந்து வித்தவுட் சுகர் தாங்க. எந்த வகையான சுகராக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து குடிச்சிட்டு தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட் கார்ன் நக்கெட்ஸ், அதுதான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த கோகுலாஷ்டமியும் அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா, அதுக்காக செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க பார்ட்டி ஃபுட்டு மாதிரி. ஸோ அதை வச்சு சாஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் தம்பிக்கு வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் காஸ்டியூம் போட்டு வர சொன்னாங்க. ஸோ நேற்று நைட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதெல்லாம். ஸோ சிம்பிளாக அவரை வந்து ரெடி பண்ணியாச்சு.
இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போய் விடுறதுக்காக கிளப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நல்லா உடம்ப வச்சு வாக்கிங் வந்து பண்ணுங்க. நைட்ல வந்து வாக்கிங் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி வாக்கிங் பண்றது இன்னுமே நல்லா பெஸ்ட் தாங்க. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலைல ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரவை உப்புமா தான் பண்ண போறேன். ஸோ ரவையை வறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சட்னிக்கு வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். ரவையை வந்து எப்பவுமே நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது நமக்கு வந்து சூப்பரா இருக்குங்க உப்புமா, நல்லா புழு புழுன்னு. ஸோ அதான் நல்லா ரவையை வறுத்துட்டு உப்புமா வந்து கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து சட்னி வந்து பண்ணேன். தக்காளி சட்னிலேயே நம்ம வந்து வதக்கு சட்னி பண்ணுவோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கருப்புளுந்து, எள்ளு, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாமே சேர்த்துருந்தேன். அதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சு அதை வந்து வதக்கி ஆற வச்சிருக்கேன். இங்கிட்டு உப்புமாவும் கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் பிரேக்ஃபாஸ்டோட எப்பவுமே நம்ம வந்து காஃபி கொடுப்போம்ல, அதையும் வந்து போட்டாச்சு. அப்புறம் சட்னியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து உப்புமா, சட்னி, காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணியாச்சு. என்னடா உப்புமா பேக் பண்றேன்னு நினைப்பீங்க புதுசா வந்தவங்களுக்கு. இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் டெல்லியில எப்படிதாங்க. ஸோ அதான். அப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பப்பாளி தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களையும் வழி அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே எல்லாரையும் கரெக்ட் டைமுக்கு அனுப்பிட்டோன்ற ஒரு ரிலாக்ஸேஷனோட பப்பாளி வந்து ஒரு கிண்ணத்துல கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா வேர்க்கடல, அதுக்கப்புறமா வந்து அது கூட ஒரு கொய்யாக்காவும் கட் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபில்லிங்கா வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்குங்க. அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சுங்க. நல்ல வெக்கையா இருக்குங்க குளிச்ச உடனே பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த 11 மணி போல அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பால் தான் வந்து காய்ச்சி அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி உலைக்கு வந்து நம்ம வந்து அரிசியை களைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட சாம்பார் வைக்கிறதுக்காக துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதையும் போட்டு குக்கர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கேரட்டும் முருங்கைக்காவும் போட்டிருக்கேன் நான். ஒன் பாட்டு மாதிரியே பண்ணிடலான்னு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா கேரட்டு, அந்த இது முருங்கைக்காய், அப்புறம் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுட்டேங்க குக்கரில் ஒரதா. அதுக்கப்புறமா ஒரு சைடு முட்டையும் எடுத்து வேக போட்டு வச்சிருக்கேன் நான். ஒரு 6 முட்டை இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேக போட்டுடலான்னு அதை சைடில் வேக போட்டுட்டு வீடு குக்கர் வந்து சாம்பாருக்கு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 விசில் போனதும் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு எல்லாம் வெந்து காயெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருந்தது. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும் சூப்பராக சாம்பார் ரெடி. எப்பவுமே நாங்கள் சாம்பாரில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அப்படியே வந்து அந்த சாம்பாரை சேர்த்துக்கிட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. செம்மையா இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா சரி டக்குனு மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம், அந்த வேலையும் கிடக்குது அப்படின்ட்டு அதையும் ஒரு சைடு வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சுங்க பிள்ளைங்களுக்கு வந்து போண்டாலாம் பண்ணி கொடுத்து. ஸோ அதனால வந்து மைதா, சீனி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு பீட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அது அப்புறமா வந்து போண்டா மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா இருக்கும் இல்லையா, சிம்பிள் தான். இது கோதுமை மாவுலையும் போடலாம். சரி பர்ஃபெக்ஷனா இருக்கணுமேன்ட்டு மைதால போட்டுட்டு அவருக்கு வந்து சின்னவர் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி அதுக்கப்புறமா அதை போட்டு வச்சுட்டேன், வந்தா ஸ்கூல்ல இருந்து வந்தா சாப்பிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அதையும் குக்கர்ல போட்டு வச்சு அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோறும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் கருவாடு பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் வச்சிருக்கோம் இல்லையா, முட்டை வச்சிருக்கோம். ஸோ கருவாடு அம்மாச்சிக்கு பொரிச்சா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குமே பிடிக்கும் ரொம்ப. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படிதாங்க. அதனால வந்து ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டு கருவாடையும் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் சேமா போட்டோம்னா எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடும். தவனும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா எந்த மாதிரி வந்திருக்கான்னு மட்டும் பாருங்களேன். ட்ரெஸ் எப்படி பண்ணி விட்டோம் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு இந்த கருவாடை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணா சாதமும் சூப்பரா வந்து ரெடியா இருக்கா. அம்மாச்சிக்கு வந்து சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் கருவாடு, முட்டை உச்சது எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால சிம்பிளா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்கா முடிச்சாச்சு. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட லஞ்சுக்கு காலையிலே ரவை உப்புமா பண்ணி வச்சது எனக்கு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த ரவை உப்புமா, சாம்பார், அம்மாச்சி வந்து இந்த கருவாடு
நெத்திலி கருவாடு தொக்கு கொடுத்தாங்க, அது கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்த கருவாடு ஒண்ணு, அதுக்கப்புறமா ஒரு அவிச்ச முட்டை வச்சு ரொம்ப ஃபில்லிங்கா நான் வந்து மதிய லஞ்சை வந்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடியே பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு 4 மணி ஆயிடுச்சு. கவனையும் டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து இருந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஸோ அந்த 1/2 கிலோ சிக்கன் கொஞ்சம் இருக்கு, சாம்பார் இருக்கு இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் தொக்கு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலான்ட்டு அதுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கேன். மல்லி, மிளகு, சோம்பு, பட்டை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ போல வந்து கொஞ்சம் எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து இது இருக்கு இல்லையா, அந்த இது கிராம்பு மட்டும் போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச அந்த பொடியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் வீட்டில் இருந்து குழம்பு மிளகாய்த்தூளும் வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா சுட வதக்கிக்கிறேன். நீங்க அந்த நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல அதுலேயே நீங்க காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்புறம் மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தண்ணி எண்ணெய்ங்கிற பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா சுட வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்மளோட சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 kg இருந்தது. ஸோ அதை நல்லா வந்து சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பையும் போட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அவ்வளவுதான். சிக்கன் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு ஃபீலிங்காகவும் இருக்கும், நல்லதுங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு சைட் பை ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் நான். அப்புறம் ஒரு 3 அவிச்ச முட்டை பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அதையும் இந்த கிரேவி நல்லா வந்துருச்சு அதுல போட்டுட்டு கொத்தமல்லி தலை போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் வந்து ஒரு 5-6 பீஸ், ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் சாம்பார் உள்ள காய்கறி எல்லாம் வச்சு 6:30 to 7 வந்து டின்னரை வந்து சூப்பரா வந்து முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்படலை, கண்டிப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னு கிடையாது, சரிங்களா. அப்புறமா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நீங்க டின்னர் சாப்பிடுறீங்கன்னா ப்ரோட்டீனா கரெக்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நீங்க தண்ணி நிறைய குடிங்க, சரிங்களா. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.